உழைச்சி சம்பாதிச்ச காசே இங்கே சண்டை போட்டு கேட்க வேண்டியதாக இருக்குது. இதுவாக இருக்கட்டும். அதுக்கப்புறம் ஒரு சீனில் வந்து அவர் ஆட்கள் தேவையை அழிச்சிட்டு அடிமைகள் தேவை அப்படின்னு எழுதுறாரு. ஆமாம். இது எல்லாமே வந்து நிறைய பேரோட கனெக்ட் பண்ணிக்கிற முடியும். நிறைய பேருக்கு வந்து ஒரு மாதிரி இது நமக்கு நடந்திருக்கப்பா அப்படின்ட்டு. இது எங்கேருந்து இன்ஸ்பயர் ஆனீங்க? ஆனால் இது உங்கள் லைஃப்லையுமே நடந்திருக்கும். இல்லை, இந்த அடிமைகள் தேவை ஐடியா எங்கே வந்ததுன்னா, அதே மாதிரி கார்த்திக் நேத்தா நான் சொன்னதான். அவர் ஒரு பேக் ஒன்று வச்சுருப்பார். அதில் ஒரு சில புத்தகங்கள், முக்கியமாக திருக்குறள், சில பாட்டில்ஸ், கறி, பென் இதெல்லாம் இருக்கும். அவர் நடந்து தான் மேக்ஸிமம் போவார். நடந்து தான் அவர் அந்த படத்துலையுமே நடந்துகிட்டே தான் இருப்பார். அவர் கார்த்திக் நடந்துகிட்டே தான் இருப்பார். அப்போது அவர் பார்க்குற போஸ்டர்ஸ், விளம்பரங்கள், பேனர்ஸ், இதில் எங்கேயாவது இலக்கண பிழைகள்லாம் இருந்துச்சுன்னா போய் அதை சரி பண்ணிட்டே போயிட்டு இருப்பார். ஓகேங்களா? ஸோ அங்கேருந்து அந்த ஐடியா தான் அது. அந்த ஐடியாவை மட்டும் எடுத்துக்கிட்டு இவனுக்கு சாந்தகுமாருக்குள்ள இருந்த ஒரு கோவம் இருக்கு இல்லைங்களா? அப்படி அதாவது அந்த அந்த கம்பெனியோட மேனேஜரோட அதிகபட்ச வெற்றி, நீ ஒரு 31 நாள் வேலை செஞ்சுட்ட, இருந்தாலும் நான் தானே முடிவு பண்ண உனக்கு பணம் கொடுக்கறதுக்கு, நீ உழைச்சிட்டாவே உனக்கு பணம் கிடைச்சிடாதுல்ல, அதையும் நான் தான் முடிவு பண்ணும். ஸோ போய் கேட்குறான்ல அந்த காரில் சார் சேலரி அப்படின்ட்டு, உன்னை கேட்க வச்சுட்டேன்ல, அந்த வெற்றி அவருக்கு ஒரு பெரிய வெற்றி. ஸோ இந்த கோவம் தான் அந்த அடிமைகளில் வந்து வெளிப்படுச்சு.